ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, எனக்கு மொத்தம் 11 சித்தி. அதில் ஒரு சித்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, "வா பானு, சும்மா தானே இருக்க, வாயேன் டிமேட் வரைக்கும் போயிட்டு வருவோம்" அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஜாலி, டிமேட் போகிறோம், பல வருடங்களுக்கு அப்புறம் போகிறோம், ஜாலியாக ஜிம்கானா அப்படின்னு கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப என்ன பண்ணுவோம், இந்த துடுப்பையும் கூப்பிட்டு தானே போகணும். ஏன்னா இது நான் பெத்ததாச்சே, அதனால வாடா மகனே அப்படின்னு அவனையும் கூப்பிட்டுட்டு போனால் என் கேரகம் ஃப்ரீ பஸ்ஸே வராது. சரி, ஃப்ரீ பஸ் தான் வரலையே, நம்ம ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கணும், இது இந்த பட்ஜெட்குள்ளே முடிச்சு விட்றணும், இது எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படிலாம் யோசிச்சு ஒரு அரை நாளாவது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். போகிறப்ப இந்த பஸ்ஸில் போயிடணும், போகிறப்ப இந்த பண்ணு அது எல்லாத்தையும் சொதப்புற மாதிரி போனோன்னே ஃப்ரீ பஸ் கட்டு. ஓகே, டைம் ஆகிடும், ஓசியில் வாங்கி தராங்க, அதை வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு ஆட்டோ இப்படி பெரியார் வரைக்கும் போனால் விமான நிலையத்துக்கு பஸ் வராது. ரைட்டு, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்து பஸ் ஏறி அங்கே போய் சேர்ந்தோம் அப்படின்னா டயர்டாயிடும். எது காசு செலவழித்து பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறது நான், ஆனால் இவங்களுக்கெல்லாம் டயர்டாயிடும். சரி, வெளியிலே உட்காந்து அவன் அவன் அதுக்குன்னே வெளியிலே பாப்கார்ன் ஐஸ்கிரீம் போட்டு வச்சுருப்பான். அதுவும் இந்த சின்ன ஐஸ்கிரீம் 10 ரூபா 15 ரூபாக்கெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு தொண்டை கட்டிக்கிறோம். ஒன்லி 25 ருபீஸ். சரிடா, வாங்குங்கடா, சாப்பிடுங்கடா, நான் தான் உனக்கு உள்ளே ஸ்பான்சர் பண்ணல, நீ எனக்கு வெளில ஸ்பான்சர் பண்ணு, இதில் மட்டும் கணக்காக இருங்கடா அப்படின்னு சொல்லவா முடியும்? நினச்சிக்கிட்டு சரின்னு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி உள்ளே போனால் நம்ம ஒரு பிளான் பண்ணி போயிடுவோம். கால்குலேட்டர் எடுக்கணும், இந்த பட்ஜெட்டில் இது எடுக்கணும், பானு உனக்கு 1000 ரூபா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, ஏன்டா டிமேட்டுக்குள்ளே போய் 1000 ரூபா எந்த மூளைக்குடா பத்துன்னு கேட்கவா முடியும்? நினச்சிக்கிட்டேன். சரின்னு உள்ளே போனால் அவன் நம்ம போட்டு போன பட்ஜெட் எல்லாத்தையும் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி அப்படி கவிச்சு அடிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பான். ஆஃபர் ஃபுல்லும் அரை கிலோக்கே இருக்காது, எல்லாம் 1 கிலோவுக்கு தான் இருக்கும். சரி, என்ன பண்ண, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வெளியில் வருவோம். வந்தோடனே அவங்க கொடுத்த பட்ஜெட் என்ன 1000, நம்ம எடுத்தது என்ன 1000 ரூபாய்க்கு மேலே போயிருமோ. ஏன்னா ஓசியில் வாங்குகிறோம், பார்த்து வாங்கணும்னு யோசிச்சு மொத்தத்துக்கே 600 ரூபாய்க்கு தான் எடுத்திருப்போம். சரிங்களா, அவ்வளோதான் எடுத்தேன், அதான உண்மை, எடுத்தேன் 600 எடுத்தேன். பில்லு போடுற இடத்துல 6683 ரூபாய் மட்டுமே அப்படின்னாங்க. எங்கள் சித்தி கொண்டு வந்தது மொத்தத்துக்கே 6000 தான். அப்போ பேலன்ஸ் என்ன பண்ணணும்? போடு, நம்ம வச்சுருந்த சேமிப்பு கணக்கை கொண்டு போய் நீ இப்போ கட்டிடுற கூகுள் பேயில் நான் உனக்கு வீட்டுக்கு போய் எடுத்து தர்றேன். ரைட்டு, 600 இன்னைக்கு தெண்டம் அப்படின்னு 600 கட்டிட்டு வெளியில் வந்தோன்னா அதை தூக்கிட்டு போக முடியுமோ? ஆட்டோ பிடி, போ ஆட்டோ. ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயாச்சு. மதியம் இவ்வளோ பண்ணியிருக்கோமே, டயர்டாக இருக்காது? சாப்பாடு செய்ய முடியுமா? எங்கள் சித்தி தான் வாங்கி தரப்போகுது அப்படின்னு பிரியாணி கடையில் போய் அசால்ட்டாக நின்னோம்னா அவன் ஆரம்பிச்சிருப்பான் 12 மணிக்கே பிரியாணியை போடுறதுக்கு. நம்ம போகிறது என்னமோ 4 மணிக்கு. சரிங்களா, வீட்டிலேருந்து கிளம்புனதே 11 மணிக்குன்னா அப்புறம் என்ன நடக்கும் அங்கே? 4 மணிக்கு அவன் என்ன வச்சுருப்பான்? குஸ்கால முட்டை தீந்து போச்சுன்ட்டான். அந்த லெவலுக்கு பிரியாணி தீஞ்சு, சிக்கன் பிரியாணி போச்சு, மட்டன் பிரியாணி போச்சு, எல்லா பிரியாணி போய் கடைசியில் குஸ்கா இருக்குன்னா, சரி குஸ்காவாவது கொடுங்கடா, மோது பார்த்துட்டாவது போகிறேன்டா அப்படின்னா முட்டை மட்டும் இல்லை ஜி அப்படின்ட்டான். ஆம்லேட் போடுறா, அதுக்கு தனியாக 15 ரூபா நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லவா முடியும்? ஸ்பான்சர் பண்ணுறது என்னமோ சித்தியாச்சே, நம்மள்கிட்ட கேட்குறாங்க ஜி வகை எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு சொல்லிடுறாங்க. நம்ம கேட்குறப்ப மட்டும் இந்த வாயிலிருந்து இந்த தொண்டையிலேருந்து வேர்டு வந்தே தொலையாது. சரின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்போ சித்தி சொன்ன மாதிரி ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கோம். 600 சரக்கு எடுத்தோம்னா 500 கொடுத்துருக்கோம். சரி, 100 தானே நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் கணக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் போக வர அங்கே செலவு, இங்கே செலவு, ஐஸ்கிரீம் ரிட்டன் வர்றப்ப அதே இதை வாங்கி சாப்பிட முடியுமா? போடு, அது என்ன மில்கி மிஸ்டில் அதை எடுத்து ட்ரிங்க் பண்ணு. நான் ஃப்ரூட்டி 10 கணக்கு பண்ணால் இவங்க 20 மில்கி மிஸ்டில் மில்க் ஷேக், அதுலேயும் கலர் மில்க் ஷேக். இவனுக்கு ரோஸு, அந்த அம்மாவுக்கு ப்ளூவு, எனக்கு எல்லோ. நான் மட்டும் வாயா பார்க்க முடியும் கடைசியில்? இப்படித்தான் நடக்கும் ஜி. இதுக்கு எதுக்குடா டிமேட்டுக்கு போகணும்? டிமேட்டுக்கு இதுக்கு அரை நாள் வேறு பிளானிங்கு. இதை போகணும், இதை வைக்கணும், இதை எடுக்கணும், இதை வைக்கணும், இது 1 மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டிடணும் அப்படின்றது. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு கடைசி வரைக்கும் தப்பாக தான் போய் முடியும். இதை சொல்லவா முடியும்? நினச்சிக்கணும், அவ்வளவுதான்.